ஒரு நல்ல ரைட்டர் டைரக்டரோட ப்ரெசன்ஸை வந்து ஒரு படத்தில் எப்போ பார்க்கலாம்னா, அவன் ஒரு கதையில் எதை சொல்ல வரான் அப்படிங்கிறதான். இப்போ இந்த கதையில் வந்து என்னென்ன மொமெண்ட்ஸ் அவர் லிங்கர் பண்ண விடுறாருங்கிறதுல வந்து ஒரு சாலிடான ரைட்டர் என்னால் பார்க்க முடிஞ்சது. அவர் சூஸ் பண்ணுற கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் கூட அவர் எங்கெங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறாரு, எந்தெந்த ஷார்ட்ஸில் ஸ்டே பண்ணுறாரு, எவ்வளோ பாசஸ் சொல்கிறாரு, எவ்வளோ சைலன்ஸ் ஹோல்ட் பண்ணுறாரு, எந்த கதையை சொல்கிறாரு, எதை வந்து சொல்லாமல் விடுறாரு, இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த லீட் ஆப்வியஸ்லி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃப்ரெண்ட், அந்த மெயின் ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். கௌதம் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஏன்னா அவர் ரொம்ப கிரிம்மாக இருக்குது அந்த கதை. அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவர் ரொம்ப லைட்டாக வச்சுருந்தது வந்து நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து ரொம்ப சினிமேட்டிக்காக ஸ்கோர் பண்ணுறதும் ரொம்ப சேலஞ்ச் இது. அதை அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு இதில் ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ஃபீச்சர் ஃபிலிமே தெரியுது.